வணக்கம். ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி வந்த முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனமுறிய வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆனபொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலமாய் அமர்ந்த பெருமாளே. அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய வரலாற்றை மிக அற்புதமாக சொல்கின்றார். தமிழ்க் கடவுளாகிய முருகன் சங்க இலக்கியங்களில் பெரிதும் போற்றப்படுகிறார். குறிப்பாக 10 பாட்டின் முதல் பாட்டு நக்கீரர் திருமுருகாற்றுப்படை என்று 6 படை வீடுகளை பற்றி பாடியிருக்கின்றார். அவை யாவும் முருகன் உரைகின்ற தலங்கள்தான். அதோடு மட்டுமில்லை, சங்க இலக்கியத்தில் 8 தொகை நூல்களில் ஒன்றாகிய பரிபாடலில் முருகப்பெருமானை பற்றிய செய்திகள் வருகின்றன. அகத்துரைப்பாடல்களிலும் வேலன் வெறியாட்டு என்கின்ற பகுதியை நாம் பார்க்கின்றோம். 2000 ஆண்டு பழமையுடைய பெருமையுடைய ஒரு கடவுள் முருகப்பெருமான், தமிழ் கடவுள். முருகு என்றால் அழகு என்று பொருள் என்று திருவிக்கா எழுதுவார். முருகனுடைய பெயர்களை சொல்லுகின்ற போது அத்தனை பெருமை ஏற்படும். சரவண பவனே, செயலொளி பவனே, திரிபுர பவனே, திகழொளி பவனே, பரிபுர பவனே, பவமொழி பவனே, அரிதிருமருகா அமராவதியை காத்தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய், கந்தா குகனே, கதிர்வேலவனே, கார்த்திகை மைந்தா, கடம்பா கடம்பனை, இடுமனை எளித்தே, இனியவேல் முருகா, தணிகாசலனே, சங்கரன் புதல்வா என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தகைய பெருமை மிகுந்த முருகப்பெருமான் காலந்தோறும் அத்தனை புலவர்களாலும் பாடப்படுகின்றார். நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் என்று தேவார பதிகம் வருவதை நாம் பார்க்கின்றோம். அதேபோல பிற்காலத்தில் முருகன் மீது எழுந்த இலக்கியங்கள் எத்தனையோ. கந்தபுராணம் அதில் மிக முக்கியமான ஒன்று. அதேபோல வள்ளல் பெருமான் முருகப்பெருமானை பற்றி பாடியிருக்கிறார். அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். தாய்மான சுவாமிகள் பாடியிருக்கிறார். பாரதி வரையிலும் கண்ணதாசன் வரையிலும் முருகனை பற்றி பாடியிருக்கிறார்கள். இந்த பெருமையுடைய முருகப்பெருமானுடைய தோற்றம் எத்தகையது என்று சொன்னால், சூரபத்மன் என்ற ஒரு அசுரன் தன்னுடைய தம்பிமாரோடு சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறான். கடும் தவம். தன்னுடைய கரங்களை சிரங்களை எல்லாம் அறுத்து கூட அவன் தவம் செய்வதை பார்த்த சிவபெருமான், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, எனக்கு அழியாத வர வேண்டும் என்றான். அப்படி வரம் கொடுப்பதில்லை என்று சொன்னவுடன், சரி எம்பெருமானே, உன்னையல்லால் என்னை வேறு யாரும் அழிக்கக்கூடாது, அந்த வரத்தை தர வேண்டும். அப்படியே தந்தோம் என்றார் சிவபெருமான். வரத்தை பெற்ற சூரன் பிறகு தன்னுடைய தம்பிமார்களோடு சேர்ந்து எல்லா புவனங்களையும் ஆள ஆரம்பித்தான். அதுவும் 108 அண்டங்களை 1008 ஆண்டு அவன் ஆண்டதாக வரலாறு இருக்கிறது. அப்படி இருந்தபோது தேவர்களையும் முனிவர்களையும் நல்லவர்களையும் அவன் கொடுமைப்படுத்த தொடங்கினான். இந்திராணி போன்ற தேவலோகத்து பெண்கள் மறைந்து வாழ வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில் எல்லோரும் எம்பெருமானை வணங்க சிவபெருமான் உடனே தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து அந்த நெற்றிக்கண்ணின் தீப்பொறியிலிருந்து 6 குழந்தைகளை உருவாக்க, அந்த 6 குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் எடுத்து ஒன்றாக்கி அதை சக்தி இடத்தில் கொடுத்தபோது அந்த சக்தியே எம்பெருமானாக உருவெடுத்தார். அவருடைய திருவிளையாடல்கள் எல்லாம் கந்தபுராணத்தை பார்க்கின்றோம். அவர் அசுரனை அழிக்க வேண்டிய காலம் வந்தபோது சக்தியை வணங்குகிறார். தன்னுடைய வடிவத்தை எல்லாம் ஒன்றாக்கி, சக்தியெல்லாம் ஒன்றாக்கி ஒரு வேலாக தருகின்றார். அந்த வேலை பெற்றுக்கொண்டு 6 படை வீடுகளில் படை வீடாகிய, படை வீடு என்று சொன்னாலே போர்க்களத்துக்குரிய இடம்தான், திருச்செந்தூரில் சென்று 6 நாட்கள் தவம் இருக்கின்றார். அந்த 6 நாட்கள் அவர் தவம் இருந்த அந்த நாட்களைத்தான் நாம் கந்தசஷ்டி விரதமாக கொண்டாடுகின்றோம். அப்படி தனக்கு வலிமை இருந்தும் சிவபெருமானின் மைந்தனாக இருந்தும் சக்தியின் அருள் பெற்ற போதும் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று உண்ணாமல் நீரிருந்தாமல் அவர் அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி அந்த அசுரனையும் அவனுடைய சேர்ந்த சகோதரர்களும் வீழ்த்தி அசுரனை மயிலாகவும் சேவர் கொடியாகவும் மாற்றி ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தியை பார்க்கின்றோம். இப்போது இன்று இதோ திருச்செந்தூர் கடற்கரையில் பார்த்தால் அந்த நிகழ்வு நிகழும். முருகப்பெருமான் ஜெயந்திநாதராக புறப்பட்டு வந்து கடற்கரையில் வருகின்ற அவன் பல்வேறு வடிவங்கள் சூரன் எடுத்து வருகின்ற போது அத்தனை வடிவங்களையும் வீழ்த்தி நிறைவாக
தன்னுடைய வேலால் அவனை இரண்டாக பிளந்து சேவற்குடியாகவும் மயிலாகவும் மாற்றுகிற காட்சியை பார்க்கின்றோம். லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள். நானே பலமுறை சென்று நேரடியாக இந்த நிகழ்ச்சியில் நேர்முக வர்ணனை செய்திருக்கிறேன். இன்றைக்கு காலச்சூழல் நாம் சென்று பார்க்க முடியாத சூழலாக இருந்தாலும் நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். இதை இணைய வழியாக பார்ப்பதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் இருக்கின்ற இறைவனை எல்லா இடங்களிலும் இருந்து நாம் சந்திப்போம். மீண்டும் அருகே இருந்து பார்க்கிற வாய்ப்பை எம்பெருமான் கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு சூரனை சம்ஹாரம் செய்து தீயவற்றை அழித்த நாள் இந்த நாள். சூரன் அழிந்தான், நன்மை தொடங்குகிறது. முருகப்பெருமானை வாழ்த்துவோம், முருகனடி போற்றுவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.